நம்முடைய முக்கிய நோக்கமே பிறருக்கு தொண்டு புரிவதுதான், மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். மக்களை வளர்ப்பது, குறிப்பாக இயலாதவர்களுக்கு, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு அவருடைய கண்ணீரை துடைக்க. அதுதான் இந்த பிஜேபி ஆட்களுக்கு, அந்த மத ஆட்களுக்கு பிடிக்காது. தொண்டு செய்வது, மக்களுக்கு கண்ணீரை துடைப்பது, அவர்களோடு பயணிப்பது, அவருடைய கஷ்டத்துக்கு பங்கு கொள்வது என்ற பிலாசபிலாம் அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. That's why they are very against us. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். உங்களுடைய குரல் மிக வலிமையாக, பலத்த குரலாக டீலிமிட்டேஷன் பில்லுக்கு குரல் கொடுத்ததை போல, நீதியை நிலைநாட்டியதை போல, நீங்கள் இன்னும் பல issues and concerns, not only the Christian minority but also at large, எல்லாருக்கும் எங்கெல்லாம் வாழ்வு அச்சுறுத்தப்படுகிறதோ நீங்கள் குரல் கொடுத்து நீங்கள் எப்பொழுதும் நீதி நிலைநாட்ட இருப்பதற்காக எங்கள் மகிழ்ச்சி. ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் உங்களோடு நாங்கள் நிற்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுடைய பயணம் நிச்சயமா வெற்றி சிறக்கும் என்று சொல்ல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கொஞ்சம் கூட டவுட் இல்லை. அதே போல் இப்போ நாங்கள் கூடி வந்திருக்கிற நோக்கத்திலையும் எல்லா பிஷப்ஸும் சொன்னது போல நீங்கள் தீவிரமாக நிற்க நாங்கள் உங்கள் ஜெபத்தால் தாங்குகிறோம். முதல் முறையாக ஒரே தலைவர் இந்தியாவில் இந்த சட்டத்தை எதிர்த்து, மசோதாவை எதிர்த்து குரல் கொடுத்துருக்காங்க. அதே போல் எம்பி வில்சன் அவங்களும் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. எப்படி இந்த தொகுதி மறுவரை அந்த மசோதாவை தோற்கடித்தீங்களோ அதே போல் இதையும் தோற்கடித்து எல்லோருக்கும் நான் செய்கிற தொண்டு எல்லா மதங்களை கடந்த எல்லாருக்குமான தொண்டு, கல்வி, மருத்துவம் போன்ற ஏழை குழந்தைகள் இது போன்ற அவர்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சுட்டு காலகாலமாக செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா முதல்ல இஸ்லாமிய சகோதரர்களை தனிமைப்படுத்தி அவங்கள நசுக்கிறாங்க. இப்போ அடுத்து கிறிஸ்துவ இந்த சிறுபான்மையினரை தனிமைப்படுத்தி அழிக்க, குரல் வலையை நெரிக்க அவங்க முயற்சி பண்றாங்க. எனவே உங்கள்கிட்ட வந்துட்டு எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான். FCRA இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 20,200 FCRA கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுல 70% கிறிஸ்துவ மக்கள் சார்ந்த அந்த FCRA. அது போதாதுன்னு இன்னும் அதிக எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வர இருக்கிறார்கள். உங்களால மட்டும்தான் இந்த சிறுபான்மை மக்கள், அதுவும் குறிப்பிட்ட நம்மளுடைய கிறிஸ்துவ சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயலாக இது இருக்கும். எப்படி நீங்க டீலிமிட்டேஷன் அந்த பில்லை அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை நீங்க டிஃபீட் பண்ணீங்களோ அதே போல எங்களுக்கு இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்லையும் டிஃபீட் பண்ணி தர நாங்க எல்லா கிறிஸ்தவர்களும் உங்களை அதிகமாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதை கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்றதை உறுதியா நாங்க விசுவாசிக்கிறோம். God bless you. எல்லோரும் சொன்னது போல FCRA அமெண்ட்மெண்ட் பில் முக்கியமான தோற்கடிக்க வேண்டிய ஒரு பில். அது இன்ட்ரடியூஸ் பண்ணாத அளவுக்கு தோழமை கட்சிகள், குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற தோழமை கட்சிகள், அவங்கள ஒன்றா கூட்டி இதில் நம்ம டிஃபீட் பண்ணோம்னா ஐயாவுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்ம அதை செஞ்சால் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாமலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. And you are the only CM fighting for the minorities. Continuously you are reading and seeing in the TVs. The delimitation bill that was defeated 2-3 days back because of your effort only. You were the first CM to react and condemn that this should be scrapped, should not be entertained. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை தவிர வேறு எந்த பள்ளிக்கூடங்களும் இந்த இந்தியாவில் இல்லாத போது இன்றைக்கு கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், ஹோம்ஸ் எல்லாம் திட்டமிட்டபடி மத்திய அரசால் அளிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. உங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். உங்களை நாங்கள் மாநில தலைவராக பார்க்கவில்லை, தேசிய தலைவராக பார்க்கிறோம், முதலமைச்சராக பார்க்கவில்லை, பிரதம மந்திரியாக நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.